இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது? எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க, 61வது நாள்ல உங்க வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். அவன் சொன்னது மாதிரியே ஆயிடுச்சுல. அப்படின்னு அந்த மகானை நாம சந்திக்கணுமே பங்கு. பாத ஜோசியம் பார்க்குறோம், பாத ஜோசியம், இருவனுக்கு மூக்கள ஜோசியம் பார்க்குறோம். மூக்கலையே குத்து. அப்பாடி ரத்தம் வந்துருச்சுடா. நல்லா அடிச்சிட்டீங்களா? வாங்க தண்ணி அடிப்போம். தம்பி நீங்க சாப்பிடலாம். அப்படியே வெளுத்து போடுவேன் உன்னைய. வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல ஒரு ஐடியாவா சொல்லியான்றேன். வாழ்க்கையில முன்னேறணும்னா முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. இது சோசிகரனா சொல்லல தம்பி, ஒரு அண்ணனா சொல்றேன். பொண்ணு தொட்ட நேரம் விண்ணு தொட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணத்தை மட்டும் பண்ணி பாருங்க, ஜெட் வேகத்துல செட்டில் ஆயிருவீங்க. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணோம்னா வாழ்க்கையில செட்டில் ஆகணும்டா. என்னப்பா சும்மா செட்டில் எங்க போய் செட்டில் ஆவாங்க? நீ மட்டும் என்ன செட்டில் ஆயிட்டா கல்யாணம் பண்ண? எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு வாத்தியார் வேலையே கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் எப்படி இன் பண்ணிட்டு சுத்துரு.